ஆதாமை இப்போ மண்ணை பிசைந்து அப்படியே செய்கிறார். தலை, கண்ணு, மூக்கு, காது, கை, கால் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்ட. மண்ணா இருக்கிறதுக்குள்ள ஆண்டவர் முதல் ஊதுனார். ஊதுன உடனே ஜீவ ஆத்துமாவானான். அவனுக்குள்ள ஜீவன் வருவதற்கு காரணம் என்னவென்றால் இவருடைய ஆவி அவருக்குள்ள போனதுனால அவன் மனுஷனாக ஜீவ ஆத்துமாவாக மாறினான். இப்போ நான் என்றைக்கு முதற் பலன் என்கிற அங்கீகாரம் என்றால் அதே கிறிஸ்துவுடைய ஆவி என்றைக்கு நான் பெற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு கர்த்தர் என்னை முதற் பலனாக மாற்றிவிட்டார். அன்றைக்கு அவர்கள் மேல ஊதி அவனுக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டு வந்ததுனால அவன் மனுஷன். இன்றைக்கு அவருடைய ஆவியை எனக்கு தந்ததுனால நான் முதற் பலனாக மாறிவிட்டேன். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவிதான் நம்ம யார் என்பதை அட்ரஸ் பண்ணுகிறதே காரணம். ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய மகிமை நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சாத்தானுக்கும் தெரியும், பரலோகத்துக்கும் தெரியும். இந்த பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை ஆண்டவர் எந்த மிருகங்களுக்கும் கொடுக்கல, ஊதல, மனுஷனுக்கு மட்டும் அவர் ஊதினார். அவர் எனக்கும் ஊதி இருக்கிறார். எனக்கு ஊதினதுனால அன்றைக்கு முதலாவது மனுஷனாகிய ஆதாமுக்கு ஊதினதுனால அவன் அங்கே முதலாவது ஆதாம். இங்கே எனக்குள்ள அவர் பரிசுத்த ஆவியை வச்சதுனால நான் முதலாவது பலன், முதற் பலனாக கர்த்தர் நம்மை மாற்றி விட்டார்.